ஏப்ரல் 2, 2011 எந்த இந்திய கிரிக்கெட் ஃபேனாலும் மறக்க முடியாத ஒரு நாள். இந்தியா 28 வருஷம் கழிச்சு 50வது வேர்ல்டு கப் ஜெயிச்ச நாள். ஸ்கோர் எப்படி போச்சு, எப்படி ஜெயிச்சாங்கங்கிறத பற்றிலாம் பேச போகிறதில்ல. என்னுடைய 2011 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சப்போ இருந்த மெமரிஸை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 8th படிச்சுட்டு இருந்தேன். 8th லாஸ்ட் டே ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு கிரிக்கெட் விளாட்லான்னு பிளான் பண்ணோம். பட் வேர்ல்டு கப் ஃபைனலுங்கிறதுனால எல்லோரும் தெரிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. எங்கள் அண்ணா வீட்டில் தான் மேட்ச் பார்க்க போனேன். அந்த ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரியில் இந்தியா லிஃப்ட் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 28 லாங் இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். ஸோ அது போக நான் ஒரு பேப்பர் கட்டிங்ஸ் பழைய பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப்பப்போ வந்த ஷெட்யூல் இருக்கும். இதனோட ஃபோட்டோ வேணால் போடுறேன். இது எப்படி இருக்குன்னா லைனாக ஷெட்யூல் இருக்கும். அந்த மொத்த லீக் ஸ்டேஜோட ஷெட்யூலும் இருக்கும். அப்போ வந்து 14 டீமு. அதில் இந்தியாவோட ஷெட்யூலை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம அப்படியே டிக் பண்ணிகிட்டே வருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் எந்தெந்த டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டே வருவேன். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா தான் ஓப்பனிங்கு மிர்பூரில் நடக்கும். அதனால அவங்களுடைய ஸ்குவாடையும் வந்து முன்னாடி கொடுத்துட்டு மற்ற 12 டீமோட ஸ்குவாடையும் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து அதில் சும்மா அப்போ வந்து அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த பேப்பர் வந்து 15 வருஷமாக வச்சுருக்கேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய வேர்ல்டு கப் மெமரி தான். ஆக்சுவலாக இந்த பேப்பருக்கே வந்து பெரிய கதை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 10th படிக்கும்போது ஹாஸ்டல் இந்த பேப்பரை வந்து பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க ஏதோ ரைட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் நான் 12th தானே, அப்போ கொஞ்சம் சீனியர் ஆகிட்டோம். அப்போ வந்து ரைட் பண்ணாத பொருள் எல்லாம் கொண்டு போய் வைக்கலான்னு போகும்போது இந்த பேப்பரை மறுபடியும் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பேப்பர் எனக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதை எழுதி வச்சுருப்பேன், அண்டர்லைன் பண்ணி வச்சு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷா, பங்களா டைகர்ஸ், இந்தியன் வாரியர்ஸ் நல்லா எழுதி வச்சுருக்கேன். முடிஞ்சால் அதை வந்து ஃபோட்டோவை போடுறேன். அப்புறம் இன்னொரு பேப்பர் 2012 2011 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர். இதுவும் வந்து ஆட்டையை போட்டது தான். ஸ்கூல் படிக்கும்போது அதில் இந்தியா ஜெயிச்சதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய வேர்ல்டு கப் மெமரிஸ். அது போக தேகுமாக்கின்னு ஒரு சாங் இருக்கும். அதை மட்டும் நான் எப்போ கேட்டாலும் ஒரு வைபாகவே இருக்குங்க. அது எப்படின்னா, அதுவும் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்சு அந்த எண்டு கார்டு போடுவாங்கள்ல, அந்த எண்டு கார்டு போடும்போது 2011 நடந்த எல்லா மேட்சோடையும் ஒரு கிளப் பண்ணி ஒரு ரீமிக்ஸ் மாதிரி போடுவாங்க. செம்மையாக இருக்கும். அது இப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்பவும் அது பாடணும்னு தோணுது. ஆனால் லிரிக்ஸ் இன்னும் தெரியாது. பட் அந்த சாங்கை வாய்ப்பு படித்தா பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ 2011 வேர்ல்டு கப்லாம் வந்து இதெல்லாம் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் இருந்து தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தீஸ் ஆர் மை மெமரிஸ். அதே மாதிரி உங்களுக்கு நிறையா மெமரிஸ் இருக்கும். அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.